தற்குறின்னு வந்து சொல்றாங்களே, தற்குறியா நாங்க இருந்தனாலதான் சென்ற ஆட்சியில நாங்க ஓட்டு போட்டனாலதான் இன்னைக்கு தற்குறி வந்து உட்கார்ந்துருக்காரு டிஎம்கே ஆட்சியில. அதை இன்னைக்கு நாங்க வந்து திருத்திக்கிட்டு எங்களுடைய தளபதி வரணுங்கிறதுக்காக நாங்க ஆசைப்பட்டு நிற்கிறோம். எங்க தம்பின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அனில் தான் கலாய்க்கிறாரு. அவர் அனில் ஓகே, கலாய தப்பு இல்ல. ராமருக்கு எப்படி ஒரு அனிலோ, எங்க தளபதி விஜய்க்கு நாங்க ஒரு அணில வந்துட்டு போயிடுறோம். நாங்க வந்துட்டு ஆட்சி அமைக்க அரசியல் பண்ணுகிறோம். அவர் வந்துட்டு பட்டிமன்றத்தில் பேச அரசியல் பண்ணுகிறார். ஸ்டாலின் இன்னொன்று என்னன்னு சொன்னா, மக்கள் பிரச்சனை வந்து பாருங்க, சும்மா உட்காந்து ஏசிலே உட்காந்துட்டு மக்களுக்காக நான் அம்மா டைலாக கொடுக்காம மக்களை வந்து நேரடியாக வந்து பார்க்க சொல்றோம். சரியா? இதே என்னோட வேண்டுகோள். 2026 ரிட்டன் பிளாக அடிச்சு நொறுக்குறோம். எனக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லா அரசியலையும் பார்த்துருக்கேன். அப்போ நமக்கு ஏன் இனி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட அவர்களுக்கு போட முடியலன்னு கேட்டா நமக்கு போட கை வரல. இப்போ இந்த ஆள் வந்திருக்காரு தளபதி விஜய். எதுக்கு வந்தாரு? அவர் பணம் சம்பாதிக்க வந்தார். அவர் காணாத பணமா, அவர் பார்க்காத புகழா, எல்லாமே பார்த்தாச்சு. அவர் பார்க்காத ஆட்களா, அவர் பார்க்காத மேடையா, அவர் பார்க்காத நாடா, எதுக்கு வந்தாரு? இந்த பாவப்பட்ட ஜனங்கள், துப்புரவு பணியாளர்கள், எங்களை போல உள்ள ஏழைகள், நடுத்தர மக்கள், நம்மளால அவர் வளர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இப்போதும் களத்துக்கு கொண்டு வந்து நம்மன்னு சொல்லியிருக்காரு. அப்படித்தானே சொல்லியிருக்காரு. அதனால களத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவரை சிஎம் ஆக்கியது நம்முடைய பொறுப்பு.